கைஸ் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் திண்டுக்கல் டு பழனி ரோட்டில் ஒரு இன்ஸ்டாலேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து ஒரு 5 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்திருக்கோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், எப்படி இருக்குன்றதை மட்டும் நம்ம ஒரு சின்ன இதாக பார்க்கலாங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்டு நமக்கு எப்படி வந்துச்சுன்னா, நமக்கு யூடியூப் பார்த்துட்டு தான் பேசியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து ஷெட் ஒர்க்கு அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டாங்க. ஸோ நமக்காக அவங்க எந்த ஒரு இதுவும் பண்ணலை. ஸோ அந்த ஷெட்டோட சைஸ் எல்லாம் சொன்னதுனால நாம்ளே ஒரு டிசைன் பண்ணி பிளான் பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்டு இந்த மோட்ரு தான் வேணும், டெக்ஸ்மோ தான் வேணுன்றதுனால நம்ம டெக்ஸ்மோ சூஸ் பண்ணி கொடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா 5 HP சோலார் செட்டப் போட்டிருக்கோம். இந்த இடத்துக்கான நீடு பார்த்திங்கன்னா 500 அடி, மொத்தம் 700 அடி போரு, 500 அடியில் இறக்கியிருக்கோம். 1.5 இன்ச்சு டெலிவரி. இந்த ஷெட்டோட சைஸு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஷெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 16 அடி நீளம், ஒரு 11 அடி அகலம். ஸோ இதில் எப்படி பேனல் வைக்கிறதுன்னு பிளான் பண்ணும்போது 8 பேனல் தான் இதில் வைக்க முடியுங்க. இப்போ 8 பேனல் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்தம் 14 பேனல் கணக்கு பண்ணியிருந்தோம். 14 பேனலில் 8 பேனல் மேலேயும் பேலன்ஸ் இருக்கிற 6 பேனல் வந்து இங்கே ஒரு கார் ஷெட்டு மாதிரி இதை யூஸ் பண்ணணுன்னு சொல்லுறதுனால இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது 4 லெக்கு போட்டு, ஸோ இதில் வந்து 6 பேனலும், இந்த ஷீட்டில் வந்து 8 பேனலும் தாங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து ஒரு கார் ஷெட் யூஸ் பண்ணுற மாதிரி நீட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 அடி நீட் இருக்குது. ஸோ ஒரு கார் நிறுத்தலாம், ஒரு எந்த யூசேஜ் வேணால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இப்படி பிளான் பண்ணோம். இந்த ஷெட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 பேனல் இருக்குது. ஸோ இதில் வேறு என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா இந்த சோலார் வாட்டர் பம்புக்கான ட்ரைவுங்க. அதாவது ஆன் ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா சோலார் வாட்டர் பம்புக்கான ட்ரைவு. ஸோ ட்ரைவ் இதில் செட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த மோட்டர் வந்து அவங்க EB ஃப்யூச்சரில் EB 3 ஃபேஸ் கரண்ட் வந்தாலும் இந்த மோட்டரை அவங்களால ரன் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேபிள் இருக்குது பார்த்திங்களா, இதில் 3 ஃபேஸ் கொடுத்தாங்கன்னா இது EBலேயும் ஓடும். இது இப்போ நம்ம போட்டு கொடுத்துருக்கிற செட்டப் வந்து சோலாரில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் மைனஸ் இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்குது, மோட்டர் ஒயர் போகுது. இதை வந்து அவங்க ஃப்யூச்சரில் EBலேயும் இதை ரன் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துலையே அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு MCB வச்சுருக்கோம். ஸோ இது வழியாக தான் உங்களுக்கு பேனல் வருது, பேனலோட கரண்ட் வருது, எடுத்துகிட்டு வந்து உள்ளே போகுது. இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 பேனலில் ஒரு பேனலை மட்டும் தனியாக பிரித்து 13 பேனலை மோட்டர் கொடுத்துருக்கோம். ஒரு பேனலை மட்டும் ஒரு இன்வெர்ட்டர் பேட்டரி வைக்க சொன்னாங்க. இப்போ இந்த ஷெட்டுக்கு கரண்ட்டு EB வசதி எதுவுமே கிடையாதுங்க. இது ஒரு ஃபார்மில் இவங்க தனியாக ஒரு சின்ன ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக நிறையா சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம DC செட்டை போட்டிருப்போம். ஏன் இங்கே AC போட்டோம்னா, வித்தின் ஒரு 2 to 3 மாதத்துக்குள்ளேயே இவங்களுக்கு வந்து EB வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எங்களுக்கு இன்வெர்ட்டர் பேட்டரியை செட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. ஒரு இன்வெர்ட்டர் போட்டு பேட்ரி போட்டு அந்த இன்வெர்ட்டருக்கு ஒரு பேனலை மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் இந்த ப்ராஜெக்டில் 14 பேனலு, 14ல் 13 மோட்டருக்கும் ஒரு பேனலை வந்து இந்த இன்வெர்ட்டர் பேட்டரிக்கும் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு பேனலோட இன்புட்டு தான் இது வந்து இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் இன்வெர்ட்டர் கொடுத்துருக்கோம். இதில் அவங்க யூசேஜ் பார்த்திங்கன்னா ஒரு லைட்ஸு, ஃபேனு, சார்ஜ் போடுறது, இன்க்ளூடிங் ஏதாவது ஒரு சின்ன டிவி இருந்தால் கூட அவங்க இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் EBயில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ சேம் செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் EB வந்துச்சுனாலும் அந்த EBயை வந்து அவங்க இதே இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். எந்த வித லைட்டு, ஃபேனெல்லாம் எதையும் மாற்ற வேண்டியதில்லை. ஏன்னா இது எல்லாமே AC லோடில் ஓடுற லைட்டுன்றதுனால அவங்க இதையே அவங்க வந்து மாற்றிக்க முடியும், இதையே அவங்க யூஸ் பண்ணிக்க முடியுங்க. இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஒரு கேமராவும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா அவங்கள்ட்ட ஆல்ரெடி இருந்துச்சு. லோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் பேட்டரி போட்டு கொடுத்ததுனால இதிலேருந்து அந்த கேமராக்கான லோடு கிடச்சிருது. ஸோ இப்போ ஒரு கேமராவும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த கேமரா அவங்க வீட்டிலருந்தே ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ எங்கேருந்து வேணாலும் இதை பார்த்துக்கலாம். ஒரு கேமராவும் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ரெண்டாவது எர்த்திங் பார்த்திங்கன்னா அந்த ட்ரைவுக்கான எர்த்திங் இங்கே அடிச்சிருக்கோம். லைட்னிங் அரெஸ்டர் வந்து அந்த பக்கம் வச்சு பின்னாடி பக்கம் வந்து அதுக்கான எர்த்திங் கொடுத்துருக்கோம். பேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே எல்லாத்தையுமே சிமெண்ட் ஷீட்டில் ரெயில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ நம்மளோட இன்ஸ்டாலேஷன் பண்ண வீடியோஸும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றதும் அடுத்தடுத்த இதில் வரும் பாருங்கள். அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை கூட பாருங்கள் எப்படி என்னென்ன இதில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சோலார் வாட்டர் பம்ப் வேணும்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளும் ஒரு நல்ல ப்ராஜெக்டை உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 2 மணி ஆகுதுங்க. போரோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 700 அடி போரு. 700 அடி போரில் இப்போ வந்து நாங்கள் 500 அடி இறக்கியிருக்கோம். அதாவது 50 பைப் இறக்கியிருக்கோம். யூபிவிசி பைப்பு 1.5 இன்ச்சு டெலிவரி, அதாவது 1.5 பைப்பு தான் இறக்கியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ மோட்டர். இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ விட இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டெலிவரி கூட வர மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வெயில் வந்துருச்சுங்க, ஓரளவுக்கு வெயில் இருக்குது. ஸோ வெயில் இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரெஷராகவே இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு டெலிவரி 500 அடியில் ஓடுது. இந்த மோட்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு 700 அடி வரைக்கும் இந்த மோட்ரு ஓடுற மாதிரி தாங்க மோட்ரு பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். மோட்ரு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோவில் 700 அடி வரைக்கும் இறக்கிற மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 500 அடியில் இறக்கியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் டெலிவரியை பார்த்துட்டு ஈல்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் வேணும்னா இன்னும் ஒரு 150 அடி வரைக்கும் நம்மளால் இறக்கிக்க முடியும். இப்போ ஓரளவுக்கு நல்ல வெயில் இருக்குது, வெயிலும் நல்லாவே இருக்குது. பேனல் இப்போதைக்கு கீழே தான் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு டெலிவரி வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஷெட்டு மேலே தாங்க நம்மளோட பேனல் வச்சுருக்கோம். ஸோ நம்ம கேபிளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 700 அடி கேபிள் வாங்கியிருந்தோம். 500 அடி போர் உள்ள இருக்குது, ஒரு 150 அடி வெளியில் இருக்குது. இது இப்போ நம்ம ஃபர்தராக ஈவினிங் ஒரு 4 மணி வரைக்கும் இதை செக் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோங்க. அதாவது எவ்வளோ வரைக்கும் இறைக்குது அப்படின்றது. அதாவது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கம்மியாக இருக்கும்போதே ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்ல வெயிலும் இருக்குது. ஸோ வெயில் இருக்கும்போது உங்களுக்கு டெலிவரியும் நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஷெட்டில் தாங்க வந்து ஒரு 8 பேனல் வைக்க போகிறோம். அந்த 8 பேனல் பார்த்தீங்கன்னா லாங் ரெயில் யூஸ் பண்ணி 2 ரோவில் மேலே 4 பேனல் கீழே 4 பேனல் சொல்லிட்டு 8 பேனல் வைக்க போகிறோம். இப்போது அவங்க பார்த்திங்கன்னா லாங் ரெயில் செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது அந்த லாங் ரெயில் எப்படி பண்ணுறாங்கன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் ரெயில் போட்டிருக்கோம். இதில் தான் வந்து மேலே 4 பேனல் கீழே 4 பேனல் சொல்லிட்டு 8 பேனல் வைக்க போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 6 பேனலை இந்த இடத்துல வைக்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்து 14 பேனலுங்க. 14 பேனல் ஒரு 5 HP, 5 HPக்கு 12 போடலாம். இது டெப்த் அதிகன்றதுனால நம்ம 14 யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போது மினி ரயில் எல்லாமே லாங் ரயில் எல்லாமே போட்டுட்டோங்க. இப்போ லாங் ரயில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே டைட் வச்சுட்டோம். இப்போ டைட் வச்சதுக்கப்புறம் அடுத்தது பேனலில் ஃபிட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் 4 பேனலும், அடுத்தது இந்த 2 ரயிலில் வந்து 4 பேனலும் வைக்கிறோம். ஸோ 8 பேனல் மேலே வைக்கிறோம், கீழே வந்து பேலன்ஸ் இருக்கிற பேனலை வைக்கிறோம். ஸோ பேனலை வச்சு அவங்க லாக் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த பக்கம் போய்
வீட்டு ஊட்டி பக்கத்தில் எது இவ்வளோ வெயில் அடிக்குது ஊட்டிக்கு வெயில் அடிக்காது இதெல்லாம் 50 கிலோமீட்டர் மேலே ஆகும் அங்கே டீ கொடுப்பா ஆமாம் அப்படி இருந்தால் அப்படியே போட்டு வரணும் போட்டேன் காயிடலாம் இது நேற்று ஒரு ஆள் போகிறதுக்கு சென்டர் வேணுமா ஒரு ஆள் சென்டர் விட்டு காட்டு எவ்வளோ வெளில வருதுன்னு பாரு இதான் பேனல் இவ்வளோ வெளில இருக்குமா பார்த்தீங்கன்னா டைம் வந்து மணி ஒரு 1:30 ஆயிடுச்சுங்க. ஸோ வெயிலுக்கு முன்னாடி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ இப்போயே வெயில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ வெயிலுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு கீழே மேலே வந்து ஒரு 8 பேனல் வச்சுட்டோம், கீழே 6 பேனலு. ஸோ ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஒன்ஸ் இப்போ ஒரு டம்மி கனெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க எப்படி ஓடுதுன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த 6 பேனலையும் தூக்கி மேலே இந்த இடத்துல ஒரு ஷெட்டு மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸு கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணியாச்சுங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 150 அடி தள்ளி தான் மோட்ரு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு கிளைமேட்டும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பட் இப்போ தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. பட் இதை ஃபுல்லாகவே இப்போ மணி 1:30 தான் ஆகுது. ஸோ இதை நம்ம ஃபுல் டைம் இப்போ செக் பண்ணிவிடுவோம். எப்படியா இருந்தாலும் வெயில் வந்து எப்படி வருதுன்றதை வச்சு செக் பண்ணிவிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது 1.5 இன்ச்சு டெலிவரிங்க. ஸோ 1.5 இன்ச்சு டெலிவரி, ஈல்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த மேகம் தான் கொஞ்சம் மறைச்சிட்ருக்குங்க.